அல்லேலூயா. நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்பிக் கொள்வோம். கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் இருதயத்திற்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு அது பதிலாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். செய்தியின் தலைப்பு என் தலைவர். ஆமென். என் தலைவர் யார்? இயேசு. அல்லேலூயா. என்னுடைய தலைவர் இயேசு. எடுத்துக்கொள் வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும். இதை எல்லாரும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. எல்லாவற்றையும்னா இந்த உலகத்துக்குரிய, உலகத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும், ஒன்றும் அதில் என்ன இருக்காது? குறைவாய் இருப்பதில்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு. அல்லேலூயா. எப்பவுமே வார்த்தைகளை, வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நிறுத்தி நிதானமாக என்ன செய்யணும்? வாசிக்கணும். அநேக புதையல்கள் என்ன செய்கிறது? ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நடுவிலே இருக்கிறது. நம்ம அதை தியானிப்போமானால், அதை நம்ம கவனமாக கவனிப்போமானால் நமக்கு அந்த இருதயத்துக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறதா இருக்கிறது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறாரு? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்ப வல்லவர். அவருடைய நிறைவு எங்கே இருக்குது? சரீரமாகிய சபை. அல்லேலூயா. சரீரமாகிய சபைக்கு அவர் என்ன செஞ்சிருக்காராம்? எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. இங்கே சரீரமாகிய சபைன்னு வரும் பொழுது அங்கே ரெண்டு அர்த்தமாக பிரியுது. ஒன்று நம்மளுடைய சரீரமாகிய சபை, இங்கே இந்த சபையாய் கூடி வருகிற இந்த திருச்சபை. அல்லேலூயா. இப்போ ரெண்டுத்துக்கும் ஒருத்தர் தான் தலைவர். இது ரெண்டுத்துக்கும், என் சரீரமாகிய ஆலயமாகிய சபைக்கும் இந்த சபையாகிய சபைக்கும் யார் தான் தலைவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தலைவர். இப்போ அவரை தான் என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தலையாக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவரே எல்லாவற்றிற்கும் அதிகாரியாகவும் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே செய்தியின் ஆதார வசனம் இவைதான். செய்தியின் தலைப்பு என் தலைவர் இயேசு. இப்போ அவர் என்னுடைய தலைவராக இருக்க விரும்புகிறார். என்னுடைய தலைவர், அவரை நான் ஏற்றுக்கொண்டாதான் என்னுடைய தலைவர். அப்படி தானே? இந்த உலகம் முடிந்தாலும் ஒரு ஆட்சி, முடியாத ஆட்சி ஒரு ஆட்சி இருக்குது. அதுதான் பரலோக ஆட்சி. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆட்சிகள்லாம் 5 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன செஞ்சிடும்? மாறிடும். சில ஆட்கள் அப்படி ஓரம் அந்த பக்கம் குதிச்சாங்கன்னா இந்த ஆட்சி என்ன செஞ்சிடும்? கவுந்துரும். ஆனால் ஒரு ஆட்சி உண்டு. அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற பரலோக தேவனுடைய ஆட்சி. அது நீதியின் அரசாட்சி. அந்த ஆட்சியில் என்ன இல்லை? ஒரு மாற்றமும் இல்லை. கோடி கோடி வருஷம் ஆனாலும் அவர் தான் யார்? தலைவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எல்லாவற்றிற்கும் அவரை மேலாக என்ன செய்திருக்கிறார்? உயர்த்தியிருக்கிறார். நான் அவரை எனது தலைவராக என்ன செய்திருக்கிறேன்? ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். அவரை நீங்கள் தலைவராய் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறார்? வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும், இயேசுவாலே விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே அழகா அந்த
தெய்வ மனுஷனை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எழுதுகிறார், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாக்கப்படக்கூடாது இருந்ததோ இயேசு என்கிற ஒருவராலே நீங்கள் அவைகளிலிருந்து என்ன செஞ்சிருக்கிறீங்க? விடுதலை ஆக்கப்பட்டு இப்போ என்ன செஞ்சிருக்கிறீங்க? நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, நான் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறேன், இயேசுவாலே மீட்கப்பட்டு இருக்கிறேன், அவராலே விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை தலைவராய் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, பாவ எல்லா சாபங்களுக்கும் உங்களை என்ன செய்கிறாரா? விடுதலையாக்குகிறார். அடிமைத்தனமாய் வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் இருந்து என்ன செய்கிறார்? எவைகளிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படக்கூடாது இருந்ததோ அவைகள் எல்லாவற்றிலிருந்து என்ன செய்கிறார்? நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு என்ன செய்கிறார்? நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். யாருக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார்னா, உண்மையாய் தன்னை தலைவராய் கொண்டிருக்கிறவர்கள். அல்லேலூயா, ஆமென். உதாரணத்துக்கு இப்போ இருக்கிற இந்த கட்சிக்கு வருகிறேன். என்ன, ஒரு மனிதர், ஒரு பெரிய தலைவர் இருக்கிறார். அந்த தலைவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் அவர் கூடவே என்ன செய்கிறாரு? 6வது விரலாக என்ன செய்கிறாரு? கூடவே இருக்கிறார். ஆனால் கொஞ்ச நாட்கள் போக போக இவருக்கு வயசாகுது. இவர் என்ன செய்கிறாரு? தன் மனசில் ஒரு கோட்டை கட்டுறாரு. இவருக்கு அடுத்து நம்ம தான் யார்? தலைவர், வாழ்க தலைவர். அந்த கோஷம் நமக்கு என்ன செய்யும்? வந்துடும் அப்படின்னு என்ன செஞ்சார்? ஒரு மனசில் ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாரு? பயணிக்கிறார். ஆனால் ஒரு நாள் முடிவு வரும் பொழுது இவர் வேற யாராவது என்ன செய்கிறாரு? நிப்பாட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? தங்களுக்கு தெரியாத காரியம் ஒன்றுமில்லை. என்ன நடக்குமோ அது இனிதே என்ன செய்யும்? நிறைவேறும். அவர்களுக்குள்ளே சண்டை வரும், பிரச்சனை வரும், அடிதடி வரும், கண்டதெல்லாம் வரும். ஆமாம், அதில் சரளமாக இங்கிலீஷ் வரும். நிறைய காரியங்கள் என்ன செய்வாங்க? பண்ணுவாங்க. ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் என்னது? நான் தலைவராக மாறணும். இந்த ஆட்சியில் இந்த காரியங்கள் என்ன செய்து நடக்குது. இது பரலோகத்திலையும் ஒரு இடத்துல என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. லூசிஃபர் அப்படின்னு ஒரு தேவதூதன் என்ன செய்கிறார்? ஆண்டவர் படைக்கிறார். படைச்சி அவனை சகல அழகோடு என்ன செய்கிறாராம்? படைக்கிறார். அவனுக்குள்ளே அவனுடைய ரெக்கையில் அவனுடைய காரியம் எல்லாவற்றிலும் ஒரு இசையை என்ன செய்கிறார்? கர்த்தர் இன்பமாய் இசைக்கிற இசை கருவியாக என்ன செய்கிறார்? அவனை ஒரு அழகுள்ள கேதுருவாக என்ன செய்கிறாரு? உருவாக்குறார். இப்போ அவன் உருவாகின பிற்பாடு அவனுடைய இருதயம் என்ன செய்தான்? நான் தலைவராக என்ன செய்யணும்? நான் ஏறுவேன், சர்வ வல்லவருடைய சிங்காசனத்தில் அமருவேன், அவருக்கு நிகராக என்ன செய்வேன் அப்படின்னு என்ன நான் பாருங்க. ஆண்டவர் ஒரே தள்ள என்ன செஞ்சிட்டார்? தள்ளிட்டார். நல்லா கவனிங்க. என்னுடைய இருதயத்தில் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்ற எண்ணம் என்ன செய்யணும்? இருக்கணுமே தவிர்த்து அடுத்து நான் தான் தலைவர் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். பாருங்கள், இங்கே அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எதுலேருந்து விடுதலையாக்கப்படக்கூடாது இருந்ததோ அதுலேருந்து என்ன செய்கிறேன்? விடுதலை ஆக்கியிருக்கிறேன். நீ என்னை உண்மையாக நேசிக்கிறதுனால, உன்னுடைய இறுதியை என்னை உண்மையாக நேசிக்கிறதுனால, நீ என் மேல் உண்மையான பாசம் வச்சிருக்கிறதுனால நீ என்ன செய்கிற? என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், என்னை அறிந்திருக்கிறாய், என்னை நேசிக்கிறதுனால உனக்கு எல்லாவற்றையும் நான் சிலுவையில் செய்து முடித்த காரியங்கள் எல்லாம் உனக்கு நன்மையாய் ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் தான் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை. ஆமென். இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இல்லை தெரிஞ்சவங்க ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை நல்லா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை நல்ல இடத்துல வச்சுருக்கிறாருன்னா, அவங்கள விடுதலையாக்குறதுக்கு என்ன செய்வீங்க? ஒரு சில உதவிகளை நம்ம செய்வோம். அப்படி தானே? அவங்கள விடுதலையாக்கணும், அவங்கள மீண்டுமா என்ன செய்யணும்? அவங்க இந்த பாவமான காரியத்தில் இல்லை ஏதோ ஒரு மாட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதுலேருந்து விடுதலையாக்கணும்னு நினச்சோம். நம்மகிட்ட இருக்குது அளவுக்கு மிஞ்சி கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், கையில் மிகுதியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் கொடுத்து அவரை என்ன செய்வோம்? விடுதலையாக்குவோம். அப்படி தானே? எனக்கு அப்படி தான் எண்ணம். என்கிட்ட மிஞ்சி இருந்துச்சுன்னா என்ன செய்வேன்? அல்லேலூயா. மிஞ்சி இல்லாட்டாலும் சில நேரங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவங்க நிலைமையை பார்த்தா நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ உதவி செய்வோம். அப்படி உதவி செய்வதனால நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்?
கர்த்தருக்கு பிரியமானவர்களாக மாறுறோம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளை என்னுடைய இருதயத்தை என்ன செய்யுது? நிறைவேற்றுகிறது. என்னுடைய இருதயத்தின் நிறைவாக இருக்கிறது. நீ உன்னால் முடிஞ்ச காரியத்திலேருந்து என்ன செய்கிற? அவங்கள விடுதலையாக்குகிற. இது நம்ம ஒரு 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 குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்களை என்ன செய்யலாம்? விடுதலையாக்கலாம். அல்லேலூயா. நான் சொல்கிறது விளங்குதா? ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன செய்யலாம்? ஒரு 2 மாதமோ, ஒரு 3 மாதமோ, இல்லை 1 மாதமோ, இல்லை 10 நாளோ, நீங்கள் உங்களால் உங்கள் தகுதிக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யலாம்? அவங்கள அந்த விடுதலைக்கு நேராக நடத்தலாம். ஆனால் அவங்களை முற்றுமுடிய ரட்சிக்க விடுதலையாக்க என்ன செய்யாது? நம்மளால் முடியாது. அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய பலம், நம்முடைய பலன் குன்றினது. நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற அழிந்து போகிற காரியங்கள் ஒப்பாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாருங்க, அப்படி ரட்சிக்கிற ரட்சிப்பு என்னிடத்தில் என்ன இல்லை? இல்லை. நான் ஒருவனுக்கு விடுதலை கொடுத்தா அந்த விடுதலை எப்படி இருக்குமா? சம்பூரண விடுதலையாக இருக்குமா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே என்ன செய்வீங்க? விடுதலை. மெய்யாகவே. மெய்யாகவே அப்படின்ற வார்த்தைக்கு என்ன ரொம்ப ஆழமாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 1% கூட அதில் என்ன இல்லையா? பொய் இல்லை. 1% கூட அதில் கீழே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ எல்லாம் இந்த கிராஃப்க்கு நேரம் வந்துடுச்சு. உலகம் ஃபுல்லாக என்ன செய்யுதுன்னா எல்லாம் கிராஃப் தான். என்ன கிராஃப்? இன்றைக்கி இந்த விலைவாசி எவ்வளோ உயருது, எது இறங்கியிருக்கு, எது ஏறி இருக்குது, இதுதான் என்னது? கிராஃப். ஒவ்வொரு பொருளுக்கும் இப்போ கேமராவை எடுத்தால் இந்த வருஷத்தில் எவ்வளவு ஏறி இருக்குது, இந்த வருஷத்தில் எவ்வளவு, மற்ற பிராண்டு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, எந்த பிராண்டு ஏறி இருக்குது. இப்போ சேர் எடுத்தால் இது எந்த மாடல் சேர் விற்றுருக்கு, எந்த மாடல் சேர் விற்கலை. ஸ்பீக்கர் எடுத்தால் இப்போ எந்தெந்த பிராண்டு ஸ்பீக்கரில் போயிட்டுருக்கு, எது இன்னும் விற்காமல் இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கிராஃப் என்ன செய்யுது? இருக்குது. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு படிநிலை இருக்குது. இந்த எல்லா கிராஃப்லேயும் கீழே இறங்குற ஒரு கிராஃப் என்ன செய்யும்? படிநிலை உண்டு. ஆனால் என் ஆண்டவருடைய கிராஃபில் மட்டும்தான் எப்போவுமே ஏறு வரிசை, இறங்கு வரிசையே கிடையாது. அல்லேலூயா. வீழ்ச்சிக்கு அங்கே இடமே இல்லை. தேவன் விடுதலை ஆக்குவார், ஆனால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் ஆணித்தரமாய் நமக்கு சொல்லு. குமாரனுடைய விடுதலை அது நிரந்தரமான விடுதலையாக இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நம்ம வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தினாலே நம்ம அடிமைகளாக எடுத்துக்கப்பட்டோம். நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வந்த காரியங்கள் எல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. அது ரொம்ப கடினமானது. அதை நிறைவேற்ற ஒருவராலும் கூடாது இருந்தது. ஆனால் அவைகளில் நின்று நம்மளை என்ன செய்தாராம்? கிறிஸ்து ஒருவரால் என்ன செய்யப்படும்? விடுதலையாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் யாரு? நீதிமான். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறார்னா பரிபூரண விடுதலை, முழுமையான விடுதலை. இனி நாம் அடிமைத்தனம் பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. அப்போது ஞான ஸ்நானம் எடுத்தும் நம்ம விடுதலை ஆக்கப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் என்ன செய்யலன்னோ விடுதலை ஆக்கப்படாமல் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். சில காரியங்களை தொடர்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அது என்னுடைய விடுதலை அல்ல. நான் கொடுத்த விடுதலை என்ன செஞ்சிட்டீங்க? குழி தோண்டி புதைச்சாச்சு. இப்போது இஎம்ஐயில் போயிட்டுருக்கு விடுதலை. எப்படி? மாதம் மாதம் இஎம்ஐயில் விடுதலை. ஆண்டவரே, இந்த மாதம் இஎம்ஐ கட்டிடுறேன், என்ன செஞ்சுருங்க? விடுதலை ஆக்கிடுங்க. இந்த மாதம் கரெக்டாக என்ன செஞ்சிருவேன்? ஆமாம், இதை செஞ்சிருவேன். எப்படியாவது விடுதலை பண்ணிடுங்க ஆண்டவரே, பாவத்தை மன்னிங்க. ஆனால் ஆண்டவருக்கு இருக்கிற இரக்கத்தை போல், ஆண்டவருக்கு இருக்கிற பொறுமையை போல் இந்த உலகத்தில் வேறு எந்த கடவுளுக்கும் என்ன செய்யாது. ஆமாம், நம்ம பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு, நம்ம பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் கவனிச்சுட்டு, பக்கத்தில் வேறு இருந்து பார்க்குறாரா? நல்லா தெளிவாக வேறு பார்க்குறாரு. எல்லாத்தையும் கவனிச்சுட்டு காதார அதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி என்ன செய்கிறோம்? நம்ம அப்படியே பரிசுத்த வார்த்தைகளோடு கூட என்ன செய்கிறோம்? மன்னிப்புன்னு கேட்குறோம். உடனே என்ன செய்கிறாரு? மன்னிக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்குது. நமக்கும் அதுதான் அட்வான்டேஜாகவும் இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னித்தேன், மறந்தேன், மறுபடியும் நான் வேலையை பார்க்க போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு போயிடுறது. மறுபடியும் ஆலயத்துக்கு வர வேண்டியது, மன்னிங்க ஆண்டவரே, மன்னித்தேன், மறந்தேன், நான் திருப்பி வேலையை பார்க்க போய் இப்படியே வந்து எல்லாத்தையும் பார்க்க போயிட்டே இருந்தால் அப்புறம் என்னைக்கு தான் முழுசாக மன்னிக்கிறது? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சொல்கிறாரு,
விடுதலையாக்கப்படக்கூடாதிருந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து என்ன செஞ்சிட்டேன்? உன்னை விடுதலை ஆக்கிட்டேன். இனி என்ன செய்யாத? பாவம் செய்யாத. ஸ்திரியை பார்த்து சொல்கிறாரு, இனி என்ன செய்யாத. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கவனிங்க, விடுதலை கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் காணப்பட வேண்டும். அப்பப்போ கற்பாறைக்கும் அப்பப்போ முள்ளு செடிக்கும் என்ன செய்யக்கூடாது? விதை போகக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நம்ம நல்லா பழகிட்டோம். என்னென்னா, அப்படி எடுத்து வச்சுட்டு திருப்பி எடுத்து மாற்றுற அளவுக்கு என்ன செஞ்சிட்டோம்? எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம். எப்படி? பரிசுத்த ஜீவியத்தை அப்படி கலட்டி அப்படி வச்சுட்டு திருப்பி அதை எடுத்து மாட்டிக்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டோம்? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக வளர்ந்துட்டோம். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், ஆண்டவரை நம்ம என்ன செய்யக்கூடாது? தேவைக்கு யூஸ் பண்ணுகிற ஒரு யூசேஜாக என்ன செய்யக்கூடாது? வச்சுருக்கக்கூடாது. ஆண்டவரே பாவத்தை மன்னிக்க. ஏன் அப்படி வந்து கேட்குறோன்னா, நமக்குள்ளே ஒரு குத்துதல் என்ன செய்யுது இருக்குது. எனக்குள்ளே ஒரு பாவ, ஆமாம், ஏதோ ஒரு நான் தவறு செஞ்சிட்டேன்ற ஒரு உணர்த்துதல், ஒரு உந்துதல் இருக்கிறதுனால வந்து மன்னிப்பு கேட்க என்ன செய்கிறோம்? வரும். நல்லது தான், அது ஆவியான உணர்த்துக்கிறது தான். ஆனால் இதுவே தொடர்ச்சியாக என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். எபேசியர் 4:15 அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அல்லேலூயா. ஆமென். அன்புடன் என்ன செய்யணுமா? சத்தியத்தை கை கொள்ள வேண்டும். நீங்கள் அதான் சொல்கிறேன், நல்லா கவனமாக நிறுத்தி நிதானமாக வாசித்தீங்கன்னா அந்த வசனம் உங்களோட கூட என்ன செய்யும்? பேசும். வசனத்தை எப்படி கை கொள்ளணுமா? அன்புடன் கை கொள்ளணுமா? அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன உண்டு? அன்பு இல்லாமையும் கை கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமாம், வசனத்தை எப்படி கை கொள்ளணுமா? அன்புடன் கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படி என்ன செய்தார்? அப்படி செய்தார். 14 நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிக்கப்படும் அலைகளாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. நீங்கள் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஆழ பதிக்கணும். என் தேவன் எனக்கு எழுதி கொடுத்த இந்த வேத வாக்கியங்களை, வசனங்களை நான் எப்படி கை கொள்ளணுமா? அன்போடு கை கொள்ளணும். அல்லேலூயா. உன்னை நேசிப்பது போல் பிறனை நேசிப்பாயாக அப்படின்ற வார்த்தை என்ன செய்யணுமா? அன்போடு நான் கை கொள்ளணும். என் இருதயத்திலிருந்து நான் என்ன செய்யணும்? அதை கை கொண்டு தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் என்ன செய்யணுமா? நான் வளரணும். அல்லேலூயா. யார் வளருவாங்க தெரியுமா? நீங்கள் வேதத்தை நேசிச்சிங்கன்னா நீங்கள் வளருவீங்க. வேதத்தில் அதிகமாக உங்களுடைய ஈடுபாடு இருக்குமானால் நீங்கள் என்ன செய்வீங்க? வளருவீங்க. வேதத்து மீது அதிக அன்பு உங்களுக்கு இருந்தாலும் என்ன செய்வீங்க? வளருவீங்க. அல்லேலூயா. என்ன, எங்கள் ஒருத்தங்களுக்கு பைபிள் அதாவது படிப்பறிவே என்ன இல்லை கிடையாது. சுத்தமாக இருக்கு. ஆவணவே என்ன செய்யாது? தெரியாது. ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு நபர் ஆனால் வேதத்தை என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு சுத்தமாக ஞானமே இல்லை. இந்த பைபிளை படிக்கிறதுல இதில் என்ன எழுதியிருக்குன்னு அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட என்ன செய்யாது? சுத்தமாக தெரியாது. யாராவது ஒருத்தவங்க படித்தா கூட அது எங்கே படிக்கிறாரு கூட என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஆண்டவருடைய வேதத்தை என்ன செய்கிறாரு? நேசித்து அதை எப்போதும் தன்னோடு கூட என்ன செய்கிறாரா? அணைச்சி வச்சுக்கிடுவாரா. எங்கே போனாலும் என்ன வச்சுருப்பார்? அவர் கையில் வேதம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது மேலே அவர் கொள்ள பிரியும். ஏண்டா நம்ம படிக்கலோன்னு வருத்தப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் பைபிள் படிக்க தெரியலையேன்றது தானா. ஆனால் நாட்கள் கடந்தது, காலங்கள் கடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவியானவர் என்ன செஞ்சாராம்? கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். வேதம் முழுவதையும் பல முறை படித்து முடிச்சிட்டார். அல்லேலூயா. ஆனால் அவனை கூட தெரியாது. அவர் என்ன செஞ்சுருக்காரு? வேதத்தை முழுசும் சில முறை இல்லை பல முறை என்ன செஞ்சுருக்கிறார்?
படித்து 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 அதை ஃபுல்லாக முடிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் இருதயம் எவ்வளவாய் அந்த வேத வசனத்தை தியானிச்சிருக்க, நேசிச்சதுருக்கு, அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறது, அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை நேசித்தோம் அப்படின்னா இந்த வசனத்தை என்ன செய்வோம்? தினந்தோறும் படிக்கலாம் கூட என்ன செய்யுங்க? திறந்து வச்சு சும்மா பார்த்துட்டு என்ன செய்யுங்க? ஆமென். உங்களுக்கு ஆவியானவரே சொல்லிக் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம். எனக்கு டீச்சர் யார்? ஆவியானவர் தான். ஆண்டவர் தான் தெளிவாக சொல்லிக் கொடுப்பார். நம்ம டியூஷன் போனால் கூட என்ன செய்ய மாட்டாங்க? சொல்லித்தர மாட்டாங்க. ஆமாம். போய் நின்று டீச்சர் அப்படின்னோடனே அதை படிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்ருவோம். அதை படிக்க தெரியலன்னு தான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். நான் அப்படியே சொல்லுவேன், எனக்கு நானே படிக்கல, கொஞ்சம் கோட்டை விட்டு தான் உட்காருவேன். என்கிட்ட வந்து அதை படிச்சுட்டு, அதான் ஸ்கூலில் சொல்லி கொடுத்து புரியலன்னு தான் டியூஷன் வரேன். டியூஷன் அதை படிச்சுட்டு அதை படிக்க தெரியல தான் டீச்சர் உங்ககிட்ட வந்துக்கிறேன் அப்படின்னோடனே அந்த டீச்சர் என்ன செய்யும்? சரி வா அப்படின்னு உட்கார வச்சு என்ன செய்யும் அதுக்கப்புறம். ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை. நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியும். இந்த வார்த்தை என்ன நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. யார் மூலிமா வந்து இது கர்த்தர் சகலமும் கர்த்தரும் கூட இருப்பார். ஏதாவது ஒன்று செய்யும் வார்த்தை யாராவது உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் காதில் என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. 3ஆம் கிளாஸ் பிள்ளை சொல்லி கொடுத்து ஒரு அம்மா பைபிளில் ஒரு பகுதியை முடிச்சிருக்குது. 3ஆம் கிளாஸ் பிள்ளை பைபிளில் சொல்லி கொடுத்து, அந்த பிள்ளைக்கும் பைபிள் என்ன செய்யாது? சொல்லிக் கொடுக்க தெரியாது. காக்காச்சாவை கூட்டி வச்சு என்ன செய்யும்? வாசிக்கும். இப்போ இங்கே அவர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? ஒவ்வொரு லெட்டராக வாசித்து அந்த அம்மா அப்படி வாசிக்க வச்சே என்ன செஞ்சிருச்சு? ஒரு 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 புத்தகத்தை என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு 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 பழைய ஏற்பாடுனா பழைய ஏற்பாடு ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டாங்க? வாசித்து 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 சில மாதங்களில் ஒரு பகுதியை என்ன செஞ்சிட்டாங்க. ஏன் அப்படி முடிக்கிறாங்க? அவங்களுக்கு வேதத்தின் மேலே ஒரு அன்பு. அல்லேலூயா. அவர்கள் வேதத்தை என்ன செய்கிறாங்க? நேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. நான் இன்னும் அதிகமாக சொல்ல முடியும். அவர்கள் நேசித்த எல்லாருடைய வாழ்க்கையும் சுகித்திருந்தது. அவரை அந்த வசனத்தை நேசித்து வாசித்தவருடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இன்பம் காணப்பட்டது. அவர்கள் குறைவுகள் நிறைவானது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை அவர்கள் கண்கள் கண்டது. கர்த்தர் அவர் மேல் பிரியமாக இருக்கிறத அநேக கண்கள் கண்டது. அல்லேலூயா. நான் சொன்ன படிப்பறிவு ஆனால் அவனை வாசிக்க தெரியாது, அவங்கள ஏமாற்ற முடியாதா? ஈஸியாக என்ன செஞ்சிடலாம்? ஏமாத்திடலாம். எப்படி வேணாலும் என்ன செஞ்சிடலாம்? ஏமாத்திடலாம். கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் என்ன செஞ்சுருக்கலாம், ஆனால் யாரையும் ஏமாற்ற விடாதபடி கர்த்தர் அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். அவர்கள் சார்பில் உண்மையாக நிற்கிற ஆட்கள் என்ன செய்கிறார்? ஆண்டவர் எழுப்பி கொடுத்து ஒரு பெரிய ஆபத்துக்கு என்ன செய்கிறார்? ஆமாம், அவங்களுடைய சொத்து மொத்தத்தையும் எழுதிட்டு போங்க என்ன செஞ்சிட்டாங்க? ரெடி ஆகிட்டாங்க கூட பிறந்தவங்க. ஆனால் யாரோ ஒரு நபர் ஆண்டவர் அனுப்பி கையெழுத்து போடாத அப்படி என்ன செஞ்சிட்டாரு? அந்த பத்திரத்தை வாங்கி படித்து அவங்களுக்கு காட்டவும் அவங்க இதிலிருந்து வெளியே வர கர்த்தர் அவங்க என்ன செய்தார்? கிருபை பாராட்டு. இது எல்லாமே நான் உங்களுக்கு நான் மைண்டில் சொல்கிறது எல்லாமே நான் கேள்விப்பட்டது, நான் பார்த்தது. அல்லேலூயா. செங்கல்பட்டில் இதே இதில் ஒரு 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 இடத்துல கூட அவங்களுக்கு என்ன செய்யாது, எப்படி நடக்கணும் கூட தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆமாம் சொத்து நிறைய காரியங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் அவங்க பார்க்க ரொம்ப எளிமையாக என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லாக இந்த வேதம் 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 பைபிள். எனக்கு இந்த பைபிளை எப்படியாவது என்ன செய்யணும் அவங்க என்கிட்ட நான் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த பைபிளை மட்டும் எப்படி, அதுவும் நான் பைபிள் படிச்சுட்டு ஊழியத்துக்காரன் ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓடோடி என்ன செய்வாங்க? நான் இருக்கிற இடத்துக்கு வருவாங்க. வந்து இதை படிக்கணும், நான் இந்த பகுதி ஃபுல்லாக முடிச்சிட்டேன், நான் இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்வாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நான் போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் 3 வருஷம் கழித்து வந்தேன். அப்புறம் திருப்பியும் போயிட்டு ஒரு 2-3 வருஷம் கழித்து என்ன செய்வேன்? அப்படி வர்றதுக்குள்ளே அவங்களுடைய வேத வாசிப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நேசித்தாங்களோ ஆண்டவரை, எவ்வளவுக்கு எவ்வளோ ஆண்டவருக்கு நேரம் கொடுத்தாங்களோ ஆண்டவர் அவங்கள ஒரு நாள் என்ன செய்யலை? கீழாக விடலை, அவங்கள ஏமாற்ற விடலை, அவங்கள நெருக்க விடலை, அவங்கள எதிராக நிற்கிற ஏமாற்றுகிற கும்பலை அவங்கக்கிட்ட நெருங்க என்ன செய்யலை கர்த்தர் விட. காரணம் அவர்கள் ஆண்டவரை நேசித்ததினாலே விடுதலை பாரத்திலிருந்து என்ன செய்தது? இறங்கி வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாக என்ன செய்ய வேண்டும்? காணப்பட வேண்டும். அப்படி நாம் வளரும் பொழுது
கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட இருந்து நான் வளர்க்கிற வளர்ப்புக்கும் நீங்களாக வளர்கிற வளர்ப்புக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். உங்களோடு கூட கர்த்தர் இருந்து உங்களை வளர வைப்பாருன்னா, நீங்கள் ஆண்டவரை நேசித்து அவருடைய பாதையில் வளர்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வளர்ச்சியில் ஒரு உறுதி காணப்படும். எப்படி ஒரு மரம் அசைக்க முடியாதபடி ஆலமரம் பெரிதாக விழுதுகள் விட்டு வளருதோ, அதை போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை அவருடைய பாதையில் நிலைநிறுத்தி வளர்க்கிறவராக இருக்கிறார். அப்படி வளர்ப்போமானால் எவ்வளவு காற்று, எவ்வளவு மழை, உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை, எந்தெந்த காரியங்கள் நம்ம வந்து மோதினாலும் கர்த்தர் நம்மை உறுதியாய் நிற்க செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா.